3 பங்கு நிலம் என்னவாயிருக்கு, நீராலே சூழ்ந்திருக்கும். ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் லேண்டாலே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்பவே ஆண்டவனுடைய படைப்பில் என்ன பண்ணிட்டான், லேண்டை டிமாண்டாவே படைச்சிட்டான். ஸோ அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. தயாரிக்க முடியுமா நிலத்தை? இறைவனால் உருவாக்கப்பட்ட இடம் நிலம் மட்டும்தான். பட் நாமளும் இறைவனால தான் ஏதோ ரூபத்தில் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம இறைவனால் உருவாக்கப்பட்ட லேண்டு இவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது. பூமியில் அவ்வளோதான் இடம். ஆனால் அது மீறியும் பார்த்தீங்கன்னா உருவாக்கவும் முடியாது. இன்னொன்று பாப்புலேஷன். இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை நாளைக்கு குறைவாக இருக்குமானால அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் நகராட்சி, இன்னைக்கு மாநகராட்சி. எதுக்காக கொடுக்குறான்? வளர்ச்சிகள் அதிகமாக சொல்ல, மக்கள் தொகை அதிகமாகுது, ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸ் அதிகமாகிறதுனால அதனுடைய இடத்த மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ பூமியை இருக்கிறது அவ்வளோதான், உருவாக்க முடியாது. மக்கள் தொகையும் அதிகமாகும்னா அப்போ என்ன அர்த்தம்? என்றைக்குமே டிமாண்டுங்க. ஸோ இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே பெரிய பெரிய ரோடு, சிப்காட்டு, எல்லா அம்யூனிட்டிஸும் அரசாங்கம் உள்ளே கொண்டு வராங்க. கண்ணுக்கு இதில் பார்த்துட்டே இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஒரு சைடு சென்னையில் ஒன்று மூவ் பண்ணிட்டு இருக்கோம். சிஎம்டி அப்ரூவ்டு 2 பெரிய ரிங் ரோடு தான் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வேற லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்யார் சிப்காட்டுக்கும் ஒரகடகத்துக்கும் இணையரா மாதிரி 362 கோடியில் ஒரு பெரிய ரோடு போகிறதுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கூட நான் அனுப்ப சொல்கிறேன் பாருங்கள். பெரிய ஒரு ரிங் ரோடு. இப்போ காஞ்சிபுரம் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். அன்றைக்கி காஞ்சிபுரம் அந்த மாதிரி சிட்டியாக மாறி இருக்கு. அது உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்கள் எங்கே போயிடலாம், உரக்கடமே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரோடு உள்ளே கொண்டு அந்த மாதிரி பெரிய பெரிய அம்யூனிட்டிஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்க. பட் இதுதான் சரியான தருணம் இடம் வாங்கிறதுக்கு. இந்த இடம் மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம உங்களை அழைச்சிட்டு வாங்குங்க பாருங்கன்னு சொல்லி உங்களை அழைச்சிட்டு இதை பார்க்க வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தெரிஞ்சவங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. என்னென்ன இந்த இடம் நான் வாங்கலான்னு வந்தேன், பார்த்துட்டு போனேன், இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்ல வேணாம். வாய்ப்புகள் எல்லாரும் தேடி வரப்போறதில்லை. வர வாய்ப்பு நமக்குன்னு தெரிய போறதில்லை. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா அது இதுவாக கூட இருக்கலாம்ல. ஸோ அதனால இனி வர காலகட்டத்தில் இடம் வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய கனவாகவே மாறலாம். ஏன் அப்படி சொல்ல வர அப்படின்னா, டி நகர் இன்வெஸ்ட் அதெல்லாம் வேணாம். ஏன் அவ்வளோ தூரம் ஹாட் சென்னையில் ஹாட் காஞ்சிபுரம் மெயின் டவுன் உள்ள ஒரு வீடு வாங்கினோம்னா மினிமம் 80 lakhs கண்டவோ 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் போகும். இன்னைக்கு சாதாரண ஒரு போர்ஷன் போயிட்டு அங்கே வாங்க முடியுமான்னா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சார் கண்ணுக்கு தெரிஞ்சு நடுத்தரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஞ்சிபுரம் யாராக இருக்கீங்களா? காஞ்சிபுரம் போர்ஷன் யாரும் இல்லை. காஞ்சிபுரம் நடுத்தரு தெரியுமா சார்? பிஎஸ்கே நடுசி எல்லாம் பாபுஷா இருக்கிற இடம். இன்னைக்கு சென்னையிலேயே 15,000-20,000 ஸ்கொயர் ஃபீட் போகிறதே பெரிய விஷயம். பட் ஆனால் அங்கே 55,000 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிடுவார். பாபுஷா தெரியல சார்? என்ன அப்படின்னா அவர் அந்த ஏரியாவில் ஷெட் ஹவுஸ் வச்சிருக்கிறாரு. அந்த தெருவில் இருக்கிறவங்க மட்டும் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. யார் இடம் கொடுத்தாலும் வாங்கிடுவார். எவ்வளோ லட்சம்னாலும் வாங்கிடுவார். ஆனால் வாங்கிடணும். ஸோ இன்னைக்கு அது மாதிரி ஒரு இடத்துல நம்ம இடம் வாங்க முடியுமானா முடியாது. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் நமக்கு தெரியும். சென்னை பீப்புள்ஸ்லாம் சென்னைக்கு தெரியும். டி நகரில் இடம் வாங்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனால் இடம் தேவைப்படுறது யார் வாங்குறான்னா அங்கேயே பிறந்து அங்கேயே வாங்கி அவனே வச்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவன் தேவைக்கு வருமா அங்கே ஏதாவது ரூபத்தில் அவன் மட்டும்தான் வாங்க முடியும். அப்போ அது அவன்துன்னு ஆயிடுச்சு ஏரியா. காரணம் டெவலப்மெண்ட். இன்னைக்கு அதே மாதிரி தான் சென்னையினுடைய நுழைவாயில் சொல்லுவாங்க. கேட்வே அப்படின்னா முதல்ல கிண்டின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா தாம்பரம்னாங்க, அதுக்கப்புறம் மரமல் நகர்னாங்க, செங்கல்பட்டுனாங்க. இப்போ கேட்டா திண்டிவனம் சென்னையினுடைய நுழைவாயில்ன்றாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதே